புதுசாக ரோஜா செடி வாங்கினா மண் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் ரூட்டெல்லாம் தெரிஞ்சால் எப்படி நீங்கள் நடணுன்ட்டு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல எல்லோ, மாம்பழம் எல்லோ, இது நல்லா இருக்கு பாருங்கள். எலுமிச்சை எல்லோ இருக்குது, இந்த எல்லோவும் இருக்குது. இந்த எல்லோ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் கிடச்சிது. நல்லா இருக்கு பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த எல்லோ. இது வந்து பெரிய பூ, நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் பூ. ஒரு 2 பிரான்ச்சஸ் 3 பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ரோஜா செடி பார்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கலர் கிடைக்கல அப்படின்னா ஒரு பிரான்ச்சஸ் உள்ளதாக இருந்தாலும் நம்ம கொண்டு வந்துடணும். நீங்கள் அப்போவே வந்து செடி கொண்டு வந்த உடனே நடக்கூடாது. இந்த தொட்டிக்குள்ளே பாருங்கள், இது வந்து ரூட்டெல்லாம் மேலே தெரிஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லது. ரூட்டு வந்து மேலே தெரிஞ்சால் நீங்கள் வந்து மண் கொஞ்சம் மூடி வைக்கணும். அதாவது மண் சேர்ந்த போல் மேலுக்கு கலந்து வச்சிடணும். இல்லைன்னா மண்புழு எரு இருந்தால் மண்புழு எருவு மணல் ரெண்டுமே கலந்து தொட்டி ரொப்பி வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் இப்போ இடம் இருக்குது, இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம திருப்பி இது வேறு பாட்டில் தான் நடப்போகிறோம். ஃபஸ்ட்டு கொண்டு வந்த உடனே நான் சொல்கிறேன். இதெல்லாம் ரூட்டு மேலுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீங்கள் மேலுக்கு வந்து மணல், மண்புழு எருவு. மண்புழு எருவு இல்லைன்னா டீத்தூள் வேஸ்ட்டு, இந்த ரெண்டுமே கலந்து மேல் பாகத்தில் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுட்டு எப்போவுமே போல் தண்ணி ஊற்றிட்டே இருந்து 1 வீக்கோ இல்லை 1 மந்த்து கழிச்சு கூட நீங்கள் நட்டுக்கலாம். எதுக்கு நான் அது போல் சொல்கிறேன்னா, நம்ம தண்ணியெல்லாம் பழகும், அதுக்கப்புறமா வந்து ரோஸ் பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்போ தான் நல்லது. ஏன்னா நல்லா பழகி இந்த தொட்டியில் வேரெல்லாம் சுட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம நடும்போது நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்டடியாக நிற்கும் இந்த பிளான்ட். அது போலலாம் செஞ்சிங்கன்னா, இது போல் ரோஸ் பிளான்ட் வந்து பாட்டில் வாங்கினா நான் அப்படியே தான் வச்சு வைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக தான் நடுறேன், அப்போ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களும் கொஞ்ச நாள் தான் வச்சுருப்பாங்க. நம்ம உடனே கொண்டு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் வச்சோம்னா நல்லா வளருது. அதுக்காக நான் அப்படியே வச்சிடுறது. ஏற்கனவே தொட்டியெல்லாம் காமிச்சிருப்பேன் பாருங்க, அதெல்லாம் கூட நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அப்படியே தான் எரு போட்டுன்னு வரேன் நான் மேல் பாகத்தில். அதுக்கு சொல்கிறேன் நான். கீழே வேர் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு திருப்பி கீழே மண் கொட்டிட்டு திருப்பி மேல் பாகத்தில் நீங்கள் இது போல் போட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். சின்ன தொட்டியில மெதுவாக இறக்கி வெளியே எடுத்துட்டு இது போல் 2 விரல் வச்சு தலைக்கீழே திருப்பி தட்டினீங்கன்னா தனியாக வரும் பிளான்ட்டு. நீங்கள் வந்து அதுக்கப்புறமா கீழே மண் கொட்டிட்டு வேறு மாற்றி வச்சுக்கலாம் ஃபுல்லாக. நான் சொன்ன போல் மணல், கம்போஸ்ட், இந்த கம்போஸ்ட்டு வெறுமை கம்போஸ்ட்டு போட்டு கலந்து மேல் பாகத்தில் போட்டு வச்சுக்கலாம். கீழே வேர் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் மண் கொட்டிட்டு திருப்பி இதே பாட்டில் வச்சுக்கலாம். நம்ம அப்படி வேரெல்லாம் தெரியல நல்லதாக இருக்குன்னா நீங்கள் மேல் பாகத்தில் இது போல் நான் சொன்ன எரு வந்து கலந்து மேல் பாகத்தில் போட்டு வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரலாம். கொஞ்சமாக நீங்கள் வந்து வேப்ப முன்னாக்கு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூனு அப்படி, ஏன்னா அதிகமாக போடக்கூடாது. வந்த உடனே அவங்களாம் போட்டிருப்பாங்க, அதுக்காக நான் 1/4 ஸ்பூன் சொன்னேன். போட்டு வைக்கலாம் அந்த சாயில்குள்ளேயே மணல்லையே சொல்கிறேன் நான். அப்போ ரொம்ப நல்லது. அப்புறம் பூவெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து தளிர் வரும். தளிர் வரும்போது மொட்டு வரும். மொட்டு வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக பெரிய நிறைய பிரான்ச்சஸ் வரணுன்னா அந்த மொட்டையும் கட் பண்ணணும். அதாவது அந்த மொட்டை எப்படி கட் பண்ணுறீங்கன்னா, பூ கலர் தெரியும், அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் மொட்டு கட் பண்ணோம். திருப்பி நிறைய பிரான்ச்சஸ் போடும் அது போல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டு கார்டனில் வந்து எல்லா பக்கமும் அது போல் மொட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா பூவே இருக்காது. இப்போ 2 சைடும் 2 தளிர் போடுதுன்னா ஒரு பக்கம் பூ விட்டுடலாம், ஒரு பக்கம் மொட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் தளிர் போட வச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும், கார்டன்லேயும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா வளரணும் பிளான்ட்டுன்னா இதை கண்டிப்பாக மொட்டு கட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதாவது கலர் தெரிகிற சமயத்தில் ரோஜா மொட்டு கட் பண்ணணும். இது போலெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வளர்க்கலாம் ரோஜா செடியை. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.